மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரியே ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம என்ன சொன்னோம், சி போர்டில் வந்து 4 நம்பர் தாங்க கொடுப்பாங்க, வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். எதனாலனா நமக்கு 8க்கு 4 தாங்க கொடுப்பாங்க, வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் 8க்கு 4 நம்பர் சி போர்டு யாராவது ஆடுறதா இருந்தால் சி போர்டு 4 நம்பர் எடுத்து ஆடுங்க, கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடிந்தாங்க. அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம், 2ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வருங்க, வேறு எதுவும் வராதுங்க. நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணி பாருங்கள், 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோமா. அதே மாதிரி தான் நமக்கு 2ஆம் நம்பர் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அங்கே பாருங்கள், நம்ம என்ன கொடுத்தோம்னா அங்கே பாருங்கள் 25ன்னு கொடுத்துருக்கோமா, 2 5 கொடுத்துருக்கோமா. அதே சேம் நம்பரு சி போர்டு என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். சி போர்டில் நம்ம நேற்று சி போர்டு 4ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வருங்க, நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால். அதே மாதிரி இங்கேயும் நமக்கு சி போர்டு என்ன கொடுத்தோம், 4 நம்பர் தான் கொடுத்தோம், மாற்றி கொடுத்தோம்னா இல்லை. நேற்று நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து நமக்கு 4ஆம் நம்பருக்கான இங்கே பாருங்கள், நம்ம என்ன கொடுத்துருக்கோம் 2 5 9 4ங்கிற நம்பர் வருங்கன்னு சொன்னால். இதில் என்ன வந்திருக்கு பாருங்கள், 2ஆம் நம்பர் வந்துருச்சா, 5ஆம் நம்பர் வந்துருச்சா, 4 நம்பர் வந்துருச்சு. அதை தான் நம்ம சொன்னோம், சி போர்டு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும். அதே மாதிரி 5ஆம் நம்பர் இல்லைன்னா சொல்லலாம், ஆட்டத்தில் இருக்குது, கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் போகாது. ஏன்னா நமக்கு 9 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இது 4ஆக இருக்குன்னு, இல்லைன்னா 9ஆக இருக்கணும், இல்லைன்னா 4ஆக இருக்கணும். இந்த 2 நம்பர் தான் நம்ம பேஸ் பண்ணோம். அதில் நம்ம என்ன சொன்னோம், கண்டிப்பாக 4 நம்பர் தான் எனக்கு சி போர்டில் மேட்ச் ஆகுது. அதே தான் நம்ம நேற்றும் சி போர்டில் என்ன மேட்ச் ஆகுது, 4ஆம் நம்பர் தான் மேட்ச் ஆகுது. அதாவது நம்ம 4 5 2 அதுதான் இன்றைக்கி வின்னிங் நம்பராக வந்துச்சு, வேறு எதுவும் மாற்றி வரல. அதாவது நமக்கு என்ன நம்பர் வந்துச்சு, 524, இதுதான் நமக்கு வின்னிங் நம்பராக வந்துச்சு. நம்ம கொடுத்துருக்கோம் 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம், 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சி போர்டு 4 நம்பர் சொல்லி கொடுத்துட்டோம். அந்த மாதிரி தான் ஆடுவாங்க, இதை மீறி ஆட மாட்டாங்க. நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 5 4 அதே தான் கொடுத்துருக்கோம். அதாவது 5 2 4 அவ்வளோதான் வின்னிங் நம்பர், வேறு எதுவுமே இல்லை வின்னிங் நம்பரு. இதை தான் திரும்ப சொன்னோம். சி போர்டில் வந்தால் என்ன வரணும், சி போர்டில் நமக்கு என்ன வரணும், ஒன்று சி போர்டில் 4ஆம் நம்பர் வரணும், அப்படி இல்லைனா 9ஆம் நம்பர் வரணும். இதை தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதை தான் நம்ம இங்கே மாற்றி என்ன சொன்னால், சி போர்டு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த 9 4 இல்லையா, 9 4 என்ன கணக்கில் கொடுக்கணும், 9 4 வந்து நமக்கு கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும். அதனால தான் இங்கேயும் 9 4 கொடுத்தோம். அதே மாதிரி 2 5 இதை தான் மொத்தமாகவே நான் என்ன கொடுத்தேன், ரொம்ப சிம்பிளாக கொடுத்தாங்க. என்ன கொடுத்தேன் அங்கே பாருங்கள், 9ஆம் நம்பர் வரணும் ஆட்டத்தில், 2 5 அது இல்லைன்னா உங்களுக்கு 4 நம்பர், அதை தான் இங்கே சொல்லியிருந்தோம். அது மாதிரி தான் ஆடுவாங்க. இது மாதிரி தான் ஆடினாங்கன்னா இதே தான் ஆடிக்காங்க. அதே மாதிரி சி போர்டு பர்டிகுலராக 4 நம்பர் தான் எனக்கு காட்டுது. உங்களுக்கு பர்டிகுலராக 4 நம்பர் வருதாங்கிறதையும் பார்த்துங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க. 4 நம்பர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்படி தான் ஆடுவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை எதிர்பார்த்து நம்ம என்ன சொன்னால், கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. நம்ம அதான் தெளிவாக திரும்ப பதிவு பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி தான் வருது, வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். சரிங்களா. அதே தான் சி போர்டு 4 நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக நேற்று கொடுத்துலையும் நமக்கு அதான் கொடுத்தோம், இன்றைக்கி காலையில் கொடுத்துலையும் நமக்கு சி போர்டு 4 நம்பர் கொடுத்தோம். அதே மாதிரி 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் உண்டு. சரிங்களா. அதை தான் ஆல் போர்டு என்ன கொடுத்தோம், இங்கே 2 நம்பர் பாஸ் ஆகிடுச்சா. நம்ம என்ன சொன்னோம், சி போர்டு 4ஆம் நம்பர் தான் கண்டிப்பாக வரும். நம்ம என்ன கொடுத்தோம், இங்கே அதே தான் கொடுத்தோம். கண்டிப்பாக வந்து நமக்கு சி போர்டு 4ஆம் நம்பர் தான் நம்ம திரும்ப பதிவாகுது. சி போர்டு 4ஆம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். அப்படிங்கிறது நம்ம தெளிவாக இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் மேட்ச் பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி இந்த பம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய நம்பர் என்னென்னா, எப்போயுமே இந்த ரிப்பீட்டட் நம்பரை பேஸ் பண்ணி ஆடுவாங்க, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடிந்தாங்க, மாற்றமே இல்லை. கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் தான். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் 50-50 குழுக்கள் தான் இருக்குது. நாளைக்கு 50-50 வந்து 105வது குழுக்கள், 50-50 105வது குழுக்கள் தான் நாளைக்கு இருக்குது. இதில் வந்து போன வாரம் 50-50 என்ன ஆடுறாங்கன்னா 0-60ன்னு ஆடினாங்க இல்லையா, அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். 0-60 தான் நமக்கு ஆடப்பட்ட நம்பர், 0-60. அதுக்கு முதல்ல 50-50 என்ன ஆடிந்தாங்க, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 904. சரிங்களா. அதுக்கு முதல்ல 904 50-50 சரிங்களா. இல்லை 904 கிடையாது, 50-50 மாற்றி அடிக்காங்க. இருங்க ஒரு நிமிஷம். 50-50 போன வாரம் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் 878. சரிங்களா. இதுதான் நமக்கு போன வாரம் ஆடிந்தாங்க. 878 தான் நமக்கு போன வாரம் ஆடிந்தாங்க. இந்த 878 நம்ம கணக்கு வச்சுக்கலாம். கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 1ஆம் தேதி இல்லையா. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/8/2024 50-50 105வது குழுக்கள். இதில் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே பார்த்துருவோம். நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் நாளைக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகி வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம், அதாவது இந்த மாதம் முடிஞ்சிருச்சு 31ஆம் தேதி. அப்போ உங்களுக்கு 1ஆம் தேதியிலேருந்து நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் நம்பராக இருக்கக்கூடிய நம்பர் 9 நம்பர் தான். 10 25 20 இதுதான் வந்து ஹையஸ்ட் பெண்டிங் நம்பராக இருக்குது. இதுதான் வந்து நாளைக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக அள்ளித்தரக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பர் வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 6ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். நீங்கள் 6ஆம் நம்பர் கொடுக்குறீங்க, நீங்கள் 5க்கு 6லாம் வருமானா கண்டிப்பாக நாளைக்கு 6ஆம் நம்பர் ஏதோ ஒரு இடத்துல வரக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தான் நம்ம கணக்கு வருது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் பெண்டிங் நம்பரில் தான் நமக்கு பேஸ் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிட்டு. பட் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்ட்லேயும் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா. இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது.
ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் தான் எனக்கு தோணுது. இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள், இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அப்போ நாளைய பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நம்பர் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்த பெண்டிங் நம்பர்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்றது பார்த்தலாம். அதே மாதிரி ட்ரா நம்பர் வைஸாக நமக்கு ஆடினா கூட நமக்கு என்ன நம்பர், போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பரில் நமக்கு 060 தான் நமக்கு ஆடினாங்க. இந்த 060 நம்ம கணக்கில் எடுத்து தான் கொடுக்குறோம். அதே மாதிரி இன்றைக்கி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, ஏ போர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் தான் வரணும். எதனால் 3ஆம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆடப்பட்ட நம்பர் 5க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி போன வாரம் 0 ஆடினாங்க, 0க்கு 3 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. ஆடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள். 3ஆம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா நம்ம வந்து பம்பரே வந்து நம்ம சூப்பராக எடுத்துருந்தோம். இன்றைக்கி வந்து பம்பரே பொறுத்த வரைக்கும் நம்ம போர்டு வைஸாக நம்ம என்ன கொடுத்தோம், 4 நம்பர் சி போர்டில் கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதே மாதிரி ஆல் போர்டில் 52ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். நம்ம வந்து பம்பரே அந்தளவுக்கு கணிக்கிறோம்னா நமக்கு வந்து நாளைக்கு 50-50ங்கிறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுலேயும் வந்து நம்ம சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம். நாளைய பொறுத்த வரைக்கும் சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த சி போர்டும் பி போர்டு என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நம்ம எப்போயுமே எடுக்கிறது சி போர்டு மட்டும் நம்ம பக்காவாக எடுத்துருவோம். எப்படி ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பர் சி போர்டு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி நேற்று வந்ததில் இன்றைக்கி வந்ததில் நம்ம என்ன கொடுத்தோம், சி போர்டு 4ஆம் நம்பர் கன்ஃபார்ம்னு கொடுத்தோம், வந்துருச்சு. அதே மாதிரி 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் கன்ஃபார்ம்னு சொன்னால் வந்துருச்சு, சரிங்களா. அதே மாதிரி நேற்று 4ஆம் நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கானு கொடுத்தோம், வந்துருச்சு. அதே மாதிரி 8ஆம் நம்பர் சி போர்டில் ஸ்ட்ராங்கானு கொடுத்தோம், வந்துருச்சு. அதே மாதிரி ஏ போர்டில் நம்ம என்ன கொடுத்தோம், பி போர்டில் 2ஆம் நம்பர் கொடுத்தோமே தவிர 7ஆம் நம்பர் கொடுக்கலாம். நம்ம நேற்று என்ன கொடுத்தோம், 428ன்னு கொடுத்தோம், அடித்த நம்பர் 478ன்னு அடித்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பரில் அதே சேம் நம்பர் தான் 4ஆம் நம்பர் சி போர்டில் கொடுத்து ஆல் போர்டில் 5-2 கொடுத்தோம். ரெண்டுமே மேட்ச் ஆனது மேட்ச் ஆகாமல் போகவே இல்லை. நம்ம கொடுத்த நம்பர் அதான் கொடுத்தோம். அதே சேம் நம்பரில் தான் வின்னிங் நம்பர் வந்துச்சு, தவிர வேறு எதுவும் வரல, சரிங்களா. அதே மாதிரி தான் நாளைய பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், கண்டிப்பாக வந்து நமக்கு நாளைக்கு வந்தாக்கா பி போர்டு ஏ போர்டில் உங்களுக்கு 3ஆம் நம்பர் தான் வரணும். 3ஆம் நம்பர் வரல அப்படின்னா தான் 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா போன மாதம் ஃபஸ்ட்டில் ஆடப்பட்ட நம்பர் வந்து 327ன்னு அடிக்காங்க. போன மாதம் ஃபஸ்ட்டு ஆடப்பட்ட நம்பர் என்னென்னா 327, 327, சரிங்களா. அது மாதிரி கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3ஆம் நம்பர் வச்சு ஆடுறதுக்கு மறுபடியும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல 8ஆம் நம்பர் வச்சு கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 327ங்கிறது நமக்கு போன வாரம் ஃபஸ்ட்டில் ஆடப்பட்ட நம்பரு, அதை வச்சு பார்த்துருக்கோம், சரிங்க. அதே மாதிரி 50-50 பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிவிட்டோம். அந்த மாதிரி தான் 060 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை 0க்கு கனெக்ட் பண்ணாமல் 0க்கு 3, 0க்கு 8ங்கிற நம்பருக்கு வந்து ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அது போக ப்ளஸ் நமக்கு இதுலேயும் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக 5க்கு 8, 5க்கு 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு நமக்கு நாளைக்கு வரக்கூடிய நம்பர் 0 வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு கிடச்சிருக்கு. 0 தான் நாளைக்கு வரணும்னு காமிக்குது. உங்களுக்கு எதாவது 0 வருதா அப்படிங்கிறதே பாருங்கள், வந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக 0வும் நமக்கு இந்த கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகுது. ஏன்னா 0 பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு, ஏன்னா கண்டினியூட்டி நம்பரை பொறுத்த வரைக்கும் போன வாரத்தில் நமக்கு 060 ஆடினாங்க. அந்த நம்பரை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் ஒரு 0 ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு. உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன எதிர்பார்க்குறோம், 0க்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கணும். இந்த டாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 0வை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பராகவும் கூட இருக்குது, சரிங்களா. அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நாளைக்கு இன்னொரு நம்பர் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏன்னா 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை நாளாக பெண்டிங்கில் இருக்குன்னா 25 நாளாக பெண்டிங் நம்பராக இருக்குது. இந்த 25 நாளாக பெண்டிங் நம்பரை தான் நம்ம நாளைக்கு கொண்டு வரோம். ஏன்னா 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நமக்கு நாளைக்கு வரணும். ஏன்னா இந்த போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து 9 நம்பர் ஆடலை. 10 ஏ போர்டில் 10, பி போர்டில் வந்து 25, சி போர்டில் 20 அப்படின்னு நமக்கு நிறைய நாள் பெண்டிங்கில் வச்சுருக்க நம்பர் வந்து நமக்கு இருக்குது 9 நம்பர். அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு 9 நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கே நம்ம எதிர்பார்த்தோம் 4 நம்பர் வந்துருச்சு, 9 நம்பர் வரல. இப்போ கண்டிப்பாக நம்ம நாளைக்கு வரும். அதே மாதிரி நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா, நேற்று வந்து பி போர்டில் 2ஆம் நம்பர் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும்னு சொன்னோம், வரல. அதுக்கு பதில் நமக்கு என்ன வந்துச்சு, 7ஆம் நம்பர் வந்துச்சு. ஆனால் அதே பி போர்டு 2ஆம் நம்பர் நேற்று கனெக்ட் பண்ணது நம்ம இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கோம், வந்துருச்சு பார்த்தீங்களா. அது மாதிரி ஒரு நாள் எடுக்கிற நம்பர் வரல அப்படின்னா அடுத்த நாள் அந்த நம்பர் கட்டாயமாக வரும். அதை தான் நம்ம இன்றைக்கி 9 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்குங்கிறத எதிர்பார்க்குறோம். நாளைக்கு அது வந்துடும், சரிங்களா. அதனால தான் ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதிரி வரல அப்படின்னா அடுத்த நாள் அந்த நம்பர் கட்டாயமாக அதே இடத்துல சொன்ன மாதிரி வந்து உட்காரும். அது மாதிரி தான் இன்றைக்கி உட்காந்துருந்துச்சு. 2ஆம் நம்பர் நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், நேற்று வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்ததில்ல, வந்து 428ன்னு கொடுத்தோம், அடித்த நம்பர் 478. அப்போ இன்றைக்கி என்ன பண்ணாங்க, அதே நம்பரை தூக்கி 4ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் நேற்று கொடுத்த 4 நம்பர் 2ஆம் நம்பர் கொடுத்தோம், அதே நம்பர் திரும்ப தூக்கி வச்சுக்கிறாங்க, தவிர மாற்றி அப்படியே தான் வச்சுக்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. செம்மையாக ஒரு வின்னிங். அதே மாதிரி தான் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கிடைக்கிறோம், நாளைக்கு வந்து 0வாக இருக்கணும், இல்லை 9ஆக இருக்கணும். இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, கணக்கில் வருதாங்கிறது பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும், சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு ரொம்ப கன்ஃபார்ம் நம்பராக எனக்கு 2ஆம் நம்பர் கொடுக்குறேன். 2ஆம் நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் தான் எனக்கு காமிக்குது. 2ஆம் நம்பர் எது உங்கள் கணக்கில் வருதான் பாருங்கள். 50-50ல் நாளைக்கு 2ஆம் நம்பர் சி போர்டு கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரியுது. அதே மாதிரி எனக்கு
இந்த 92 வரலாம், இல்லை வந்து 02 வரலாம் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஏன்னா 3ஆம் நம்பர் கூட மேட்ச் ஆகும். 320 302 கூட மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கிறது என்னோட கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்குறோன்னா, உங்களுக்கு 2ஆம் நம்பர் வருது இல்லையா, 4க்கு 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். அப்படி வரல அப்படின்னு என்ன வரும் உங்களுக்கு, அந்த இடத்துல 6ஆம் நம்பர் தான் வரணும். ஏன்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4க்கு 6ங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலான நம்பர், கொஞ்சம் ஆடாக வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு. சரிங்களா? நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது வந்தால் அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து விழுந்திருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? மேபி உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி எனக்கு பர்சனலாக கூட ஒரு 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் மறுபடியும் மேட்ச் ஆகணும் தான் எனக்கு காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. இதில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், 3-0-2ங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு இது ரொம்ப இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேட்சிங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ட்ராவில் இருக்குது. இது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, இந்த மாதிரி நம்பர்கள் நமக்கு நாளைக்கு ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்குது, அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்கள் கணக்கில் எதுவும் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். செமையாக மேட்ச் ஆகும்.